உழவர் திருநாளாம் தைத்திருநாளை நாளை தினம் உலகவாழ் தமிழ் மக்கள் கொண்டாட உள்ளனர். பொங்கல் பொங்கி படைத்து சூரியனை வழிபட்டு சூரியனுக்கும் உழவுக்கு உதவிய உயிரினங்களுக்கும் உழவர்கள் நன்றி தெரிவிக்கும் பண்டிகையாக இத்தைத்திருநாள் அமைகின்றது. தைப்பொங்கலை கொண்டாடுவதற்கு நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள மக்கள் தயாராகி வருவதை அவதானிக்க முடிகின்றது. வடக்கு, கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட தமிழ் மக்கள் பெருமளவில் வாழும் அனைத்து பிரதேசங்களிலும் தைத்திருநாளை கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றனர். கிளிநொச்சியில் மக்கள் தைப்பொங்கலை கொண்டாடுவதற்காக பொருள் கொள்வனவில் ஈடுபட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது. மாவட்டத்தின் பொதுச்சந்தையில் பெருமளவிலான பொதுமக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. புத்தாடைகள், பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதில் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். உழவர் திருநாளாம் தைத்திருநாளை கொண்டாட மட்டு மாவட்ட இந்து மக்கள் ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர். மட்டு மாவட்டத்தின் கேந்திர நிலையங்களான மட்டக்களப்பு நகரம், செங்கலடி, வாழைச்சேனை, களுவாஞ்சிக்குடி, காத்தான்குடி, ஓட்டுமாவடி ஆகிய கேந்திர நிலையங்களில் மக்கள் தைத்திருநாளை கொண்டாடுவதற்கான பொருட்கொள்வனவில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதை காண முடிகின்றது. திருகோணமலை மாவட்டத்திலும் பொங்கலுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புத்தாடை கொள்வனவிலும் பொருட்கொள்வனவிலும் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கிராமப்புறங்களிலிருந்து நகரப்புறங்களை நோக்கி மக்கள் பொங்கலுக்கான பொருட்களை கொள்வனவு செய்ய வருகை தருவதை அவதானிக்க முடிந்தது. வவுனியாவில் தைப்பொங்கலை முன்னிட்டு வியாபாரம் களை கட்டியுள்ளது. நகரில் மத்திய பகுதியில் பொங்கல் பொருட்கள் கொள்வனவில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். புதிய மட்பாண்ட பொருட்களை கொள்வனவு செய்வதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கரும்பு, பட்டாசு, தோரணங்கள் என்பவற்றின் விற்பனையும் அதிகரித்து காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். யாழ் மாவட்ட மக்களும் பொங்கலை கொண்டாட தயாராகி வருகின்றனர். பொருட்கொள்வனவிலும் புத்தாடை, கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்வதிலும் அவர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வர்த்தக நடவடிக்கைகள் வழமைக்கு மாறாக அதிகம் இடம்பெறுவதையும் பிரத்யேகமான இடங்களிலும் வீதியோர வியாபாரங்கள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது. இதே நேரம் பௌர்ணமி மற்றும் தைப்பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகள் இடம்பெறவுள்ளன. கொழும்பிலிருந்து காங்கிசன்துறை வரை வார இறுதி நாட்களில் பயணிக்கும் கடுகதி ரயில் வண்டி கடந்த 12ஆம் தேதி முதல் 13, 14, 15 மற்றும் 20, 24, 27, 31ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் கொழும்பிலிருந்து 5:30க்கு புறப்படும் ரயில் 11:10க்கு காங்கிசன்துறையை சென்றடையும். அதே தினம் பிற்பகல் 1:50க்கு காங்கிசன்துறையிலிருந்து புறப்படும் ரயில் இரவு 8:50க்கு கொழும்பு கோட்டையை வந்தடையும். தைப்பொங்கல் மற்றும் ஏனைய விடுமுறைகளை முன்னிட்டு பயணங்களை மேற்கொள்வோரின் நலன் கருதி ஜனவரி 12, 14, 17, 19, 24, 26, 31ஆம் தேதிகளில் மற்றும் பிப்ரவரி 2, 4ஆம் தேதிகளிலும் கொழும்பு கோட்டையில் 7:30க்கு புறப்படும் ரயில் வண்டி அதிகாலை 5:20க்கு பதுளையை சென்றடையும். அதே தினம் மாலை 5:40க்கு பதுளையிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை 3:40க்கு கொழும்பு கோட்டையை வந்தடையும். பலரும் இந்த நீண்ட விடுமுறையை பயன்படுத்தி சுற்றுலாக்களில் ஈடுபடுவதனால் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தைப்பொங்கலை முன்னிட்டு பதுளை, நுவரெலியா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விசேட ரயில் சேவைகள் இடம்பெறுவதுடன் சிவில் உடையில் பாதுகாப்பு அதிகாரிகள்